நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தோழர், இன்னைக்கு சூழல்ல அதிமுக எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நீங்க ஒரு அதிமுக அனுதாபினே சொல்லலாம். முக்கியமா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு? தினமும் ஒரு பிரேக்கிங் நியூஸாவே இருக்கு. அதிமுகன்ற பேரை மாத்தி அமித்ஷா திமுகனே சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் போய்கிட்டு இருக்குதா சொல்லப்படுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். அதாவது அமித்ஷா திமுக ஆயிடக்கூடாதுன்னு தான் இபிஎஸ் இதெல்லாம் பண்றாருங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த அமித்ஷா திமுக அப்படிங்கறத வந்து திமுக காரங்க பரப்புற ஒரு பரப்புரை தான். அது ஆயிடக்கூடாதுன்னு தான் வந்து இவ்வளவு தூரம் அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆரம்பத்து இன்னைக்கு, அதாவது பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ரிபலா தான் இருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு விழா எடுத்தாங்க. அதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்களோட போட்டோ இல்ல, இவரை சென்டர் பண்ணி ஒரு விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பாயிண்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமா பேசினாரு. அதுக்கப்புறம் இவரு பர்மிஷன் இல்லாம நிர்மலா சீதாராமனை போய் டெல்லியில பாத்துட்டு வந்தது, நிறைய விஷயங்கள் மூவ் பண்ணாரு. சோ இவர் வந்து பிஜேபியோட ஒரு அலைன் செட் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாரு அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலா தான் அமைதியா இருந்தாரு, எந்த சிக்கல் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திரும்பவும் ஆரம்பிச்சு நேத்து வந்து இந்த மாதிரி ஒரு 10 நாள் வந்து கெடு கொடுக்குறேன், எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர்கள் இவர் வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. இது வந்து ஒரு, ஏன்னா அதிமுக வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒற்றைத்தலைமை, அதாவது ஒரு ஆள் கீழே ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கம்பல்ஷனான விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து ஏன் இதை வந்து எடப்பாடி வந்து ரொம்பவே போக்கஸ்டா இருக்காருன்னா, ஒரு 4.5 வருஷம் மல்டிபிள் லீடர்ஸா வச்சுக்கிட்டு நிறைய பேரை பேலன்ஸ் பண்ணி கட்சியும் ஆட்சியும் நடத்தி பழகினவரு. அது அந்த ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வந்ததுன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சோ வந்து அவரோட பவரை வந்து கீப் அப் பண்ணிக்கணும், ஸ்ட்ரென்தன்டா இருக்கணுங்கிறது அவர் ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு. இல்ல, இத நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுகன்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமா யாருனாலையுமே சொல்ல முடியாது. அது ஒரு கழகம், கட்சி, ஒரு கீழே இருந்து ஒரு வந்த ஒரு ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான கட்சி. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல ஒவ்வொரு ஆளும் ஒரு கீ ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்துல இப்ப எடப்பாடின்றவங்க வந்துட்டு அடிப்படையில இருந்தே வந்திருந்தாலும், ஜெயலலிதா அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் எடப்பாடின்றவரு ஒரு பேர் எடுத்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எல்லாத்தையுமே ரீச் ஆன ஒரு ஆளா இருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி திரு செங்கோட்டையனா இருக்கட்டும், இன்னும் மத்த அமைச்சர்கள்லாம் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ரோலை பிளே பண்ணதுனாலதான் அந்த ஒரு அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சின்றது இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்கு. இப்ப அதுல மூத்த ஆளுங்கள்ல ஒரு ஆளான செங்கோட்டையன் வந்து வெளியேற்றப்படுறாருன்னே வச்சுப்போம், கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அதோட ஒரு தூண்கள் இறந்துருச்சுன்னா அதிமுக வலுவிழந்த மாதிரி மாறிடாதா? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அதாவது இதனால பாதிப்பே இல்லைன்றது சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஈரோடுல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. கோபியில வந்து அவர் 7 முறை தொடர்ந்து கிட்டத்தட்ட எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதான். பட் இன்னைக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் முகத்தை வச்சோ ஜெயலலிதா அவர்களோட சாதனைகளை வச்சோ மட்டுமே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. கண்டிப்பா. ஏன்னா கரண்ட் பாலிடிக்ஸ்ல, ரீசன் பாலிடிக்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். இப்ப வந்து நிறைய நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு அதிமுக அனுதாபின்றதுதான் உண்மை. அது இல்லாம நான் நிறைய பேர் என்னோட சர்க்கிள்ல இருந்தவங்க கிட்டயே இந்த தடவை 2024 தேர்தல்ல ஏன் ஏடிஎம்கேக்கு நிறைய பேர் நாங்க ஓட்டு போட்டவங்களே நிறைய பேர் போடல, வேற கட்சிகளுக்கோ இதுக்கோ தான் ஓட்டு போட்டாங்க. நான் ஏன்னு கேட்டப்ப என்ன டைரக்ஷன் இருக்கு அவங்களுக்கு, அதாவது ஒரு பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கிற தேர்தல்ல எந்த ஒரு இடத்துலயுமே சாராம இவங்க நிக்கிறப்ப, சோ த பாயிண்ட் வந்து இவங்களுக்கு நம்ம சிஎம்மா கேண்டிடேட்டா எடப்பாடின்னு வர்றப்ப நாங்க ஓட்டு போடுறோம். இது வந்து பொதுமக்கள் நிறைய பேர் களத்துல இருந்தவங்க சொன்ன விஷயம். சோ இப்ப அப்படி பார்த்தா அந்த லெகசியை கேரி பண்றது செங்கோட்டையன் ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், செல்லூர் ராஜு ஆகட்டும், எல்லாருக்குமே அது இருக்குதானே. இந்த கட்சிங்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த அதிமுகவோட அந்த லெகசிங்கிறதும் சரி, இவங்க எல்லாருக்குமே இருக்கு. பட் ஒருத்தர் தான் லீட் பண்ண முடியுங்கிறது ஒரு ஹார்ஷான ரியாலிட்டி. அது வந்து ஆக்சிடென்டலாவோ இல்ல விதியாவோ இல்ல எடப்பாடி வந்து அந்த இடத்துக்கு பிளான் பண்ணி வந்தாரோ அதெல்லாம் வேறப்பட்ட விஷயம். பட் 8 இயர்ஸா ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு அவர் வந்துட்டாரு. அவரோட ஃப்ரண்ட்ல தான் வந்து நீங்க போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறீங்க. சோ அவர் வந்து எந்த விஷயத்த வந்து நீங்க உங்களை வந்து வீக் பண்ற மாதிரி இருந்தாலும், அவர் வந்து வீக்கா காட்டுற மாதிரி இருந்தாலும் விஷயம்
அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. மோர் ஓவர் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குறைஞ்சது இவர் இந்த 100 நாள் பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இவருக்கு தொகுதியா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் எல்லாமே அது ரிலேட்டடா தான் இருந்துச்சு. இந்த ஆம்புலன்ஸ் விஷயமாகட்டும், இந்த திருச்சுழியில வந்து ஒரு சின்ன பையன் கார் ஓட்டிட்டு போய் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு ஏடிஎம்கே அண்ட் அவங்களோட அந்த ப்ரோபகண்டா பண்ணிட்டு போனது, இந்த விஷயங்கள் சம்பந்தமாவே இருந்தது. இப்ப டோட்டலா திரும்பவும் பாத்தீங்கன்னா ஃப்ரம் 0 5 மாசத்துக்கு முன்னாடி எங்கேயும் அங்கேயும் அதே நிலைமையில கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. சோ இதே மாதிரி திரும்ப 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 வந்துகிட்டு இருந்தா அந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகுது இல்ல? கண்டிப்பா டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வந்து இதெல்லாம் வந்து பெரிய அளவுல பாதிக்கும். சோ அதை இப்பயே வந்து சரி செய்யறது நல்லதுதான். இவர் எடுத்த முடிவு சரிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து திமுக கட்சியால 2 எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில எல்லாம் இந்த மேயர் இஷ்யூ எல்லாம் நிறைய நடந்து, உள்கட்சி பூசல்கள் நிறைய நடந்து, திமுக கவுன்சிலர்களே அந்த மேயர் டிஸ்மிஸ் பண்ண இஷ்யூ எல்லாம் நடந்தப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா KN நேருவை போய் அப்ரோச் பண்ணி இந்த உள்கட்சி இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போச்சோ, KN நேருவை போய் இந்த உட்கட்சி விவகாரங்களுக்கு அப்ரோச் பண்றது நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் லீடர். கண்டிப்பா ஒரு இஷ்யூ வந்தப்ப அவரை வந்து அந்த விழுப்புரம் மாவட்ட பொறுப்புல இருந்தும் இறக்குனாங்க, அதே மாதிரி அமைச்சர் பதவியில இருந்தும் இறக்குனாங்க. பட் இந்த இது இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லாயல்ட்டிங்கிறது அவங்க பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அந்த ஒரு டைமுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க அப்ரோச் பண்ண வேணாம்னு சொன்னாலும், இவங்க கிட்ட இருந்த பவரை வந்து ரெடியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து கட்சிக்கு அகைன்ஸ்டாவோ போயோ எதுவுமே பண்ண. பட் நீங்க வந்து ஒரு சீனியரா இருக்கட்டும், நீங்க தான் வந்து இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு டூ ஆர் டைங்கிற ஒரு எலெக்ஷன்ல இப்ப நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து இது பண்றது வந்து சரியா இருக்காது. இல்ல அது வந்து எப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு தான் சொல்ல வர்றாரு ஒழிய நான் பிரிக்கணும்ன்ற எண்ணத்துல அவர் பேசுற மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், இது வந்துட்டு அவரு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காண்டி தானே பண்ற மாதிரி தோணுது. இது அவர் வந்துட்டு நாங்க ஓட்டு சதவீதங்கள் இப்ப ஜாதி ரீதியான ஓட்டுகள் இல்லைன்னு சொன்னாலும் இன்ன வரைக்கும் அதை பேஸ் பண்ண ஒரு எலெக்ஷன் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஒருங்கிணைச்சாருன்னா அது ஒரு பலம் தானே. இத பிஜேபி என்ன லாபம் அடைய போகுது? இப்ப அதிமுக ஒருங்கிணைறதுனால பிஜேபிக்கு லாபமா நஷ்டமா? இது எல்லாரும் பிஜேபி தான் இதை பேக்ல இருந்து செங்கோட்டையனை வச்சு பிளே பண்றதா சொல்றாங்களே இல்லையா. செங்கோட்டையனுடைய எண்ணம் வந்துட்டு அதிமுக ஒருங்கிணைஞ்சா நல்லா இருக்கும், இன்னும் வலுவா இருக்கும். அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அது ஒற்றை தலைமையில தான் ஒரு கட்சின்றது இயங்கி ஆகணும், வேற வழியே கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு ஆளுக்கீழ தான் செயல்பட்டு ஆகணும். இப்ப இவங்க வந்துட்டு இப்ப சசிகலாமா இருக்கட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல டிடிவி தினகரனாவே இருக்கட்டும், யாரும் வெளிப்பட்ட முறையில வந்துட்டு எனக்கு இந்த போஸ்டிங் இருந்தாதான் நான் வருவேன்ற மாதிரி எங்கேயும் சொன்ன மாதிரி தற்சமயத்துல பாக்குற மாதிரி இல்ல. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு பலமா இருக்குன்றதானே இங்க ஒரு கான்செப்டா இருக்கு. கண்டிப்பா அது வந்து பலம் பலவீனம்ங்கிறது 2 பாயிண்ட்டுமே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா, இவங்க இவ்வளவு புஷ் பண்ணி உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லாயலா இருப்பாங்களா, பிஜேபிக்கு லாயலா இருப்பாங்களா? அதுதான் கேள்வி. அதுதான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இப்ப வந்து 2 விதமா நம்ம எடுத்துக்குவோமே. இன்கேஸ் இன்னி இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு நாளைக்கு வந்து ஜெயிச்சிருச்சு, அதிமுக ஜெயிச்சிருது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. சோ அப்ப வந்து சசிகலா அவர்களுக்கோ ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், அவங்க சமூக ரீதியான ஒரு பேக்கப் இருக்கு, இது இருக்கு. நாளைக்கே சிவசேனாக்கு நடந்தது, ஏன் அதிமுக நடக்கக்கூடாது? கண்டிப்பா. ஓகேவா? நாளைக்கே அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அங்க எங்களுக்கு நிறைய ஏக்நாத் சிண்டே இருக்காங்க, அஜித் பவார் இருக்காங்கன்ட்டு ஒரு ரொம்ப நாள் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கலகலையா அவர் விட்டு டயலாக் எல்லாம் இருக்கு. சோ இவங்களுக்கு ஆதரவானவங்க இப்ப எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து பிஜேபிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவுமே பிஜேபியில வந்து க்ளோஸா இருந்தவங்க தான். தினகரன் ஆகட்டும், அவங்க சசிகலா வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணல, பட் தே ஆர் இன் த சப்போர்ட் ஆஃப் பிஜேபி. அண்ட் ஓ பன்னீர்செல்வம் கேட்கவே வேணாம், அவங்களுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் வந்து அதிமுக மீட்டு கொடுக்க சொல்லி கேட்கிறேன்ட்டு அவரே அழுத்தமா சொன்னாரு, ரொம்ப அழுத்தமா அண்ணன்னு சொன்னாரு. சோ இந்த அளவுக்கு அவர்லாம் சரண்டர்ன்னு நான் கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிறோம். சோ இவங்க இருக்கப்ப நான் என்னன்னா, இவங்க அதிமுக காரங்களா பாஜக காரங்களா? அப்படி பார்த்தா அவ்வளவு அக்கறை இருந்தா பாஜக சேர்த்துக்கணுமே. எப்படி பார்த்தாலும் 2 பேரும் கூட்டணியில தான் இருக்க போறீங்க. நீங்க உங்க இதுல சேர்த்துட்டு உங்களுக்கு வர சீட்ல அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க, தாராளமா கொடுக்கலாமே. இப்ப வந்து
நாளைக்கு ஜெயிச்சாலும் இந்த சிக்கல் இருக்கு, தோற்றாலுமே பாத்தீங்கன்னா அப்பயுமே இவரு கீழே அந்த ஹோல்டு இருக்குமா, கட்சிங்கிற ஒரு ஹோல்டு இருக்குமா? சோ இவங்க வந்து ரொம்ப ஈஸியா இன்டர்ஃபியர் ஆகலாம்ல. இப்ப அதிமுக ஒரு செப்பரேட் பாடியா இருக்கு. இப்ப வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு ஆப்ஷன் இல்ல. அவங்க நிறைய விதத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாங்க. புது கட்சிகளோடும் சரி, தொன்மையா இருக்கிற திராவிட கட்சிகளோடும் சரி, நிறைய இடத்துல அவங்க கூட்டணிக்கு வந்து நிறைய இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நைட்டோட நைட்டா வந்து இங்க இருந்து அங்க நம்ம பார்த்தோம், சம்மர் சால்ட் அடிச்சவங்க எல்லாம் பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு அவங்க ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற வழியே இல்ல. இப்ப இந்த கூட்டணியாவது செட் பண்ணி நம்ம 1 இயருக்கு பண்ணாதான் முடியும்ன்ற சுச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து அங்க ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த விதத்துல அதுக்காக இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம அது சொல்லி கேட்டவங்களோட நிலைமை இன்னைக்கு என்ன இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அத வந்து என்னைக்குமே வந்து எடப்பாடி விரும்ப மாட்டாரு. அது வந்து அதிமுகவுக்குமே நல்லது கிடையாது. இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்களே எடுத்துக்கிட்டோம்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, காலக்கெடு விதிக்கிறாருன்றப்போ எதையோ ஒண்ணு மனசுல வச்சுட்டுதான் காலக்கெடு ஒரு ஆள் விதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மத்த விஷயங்கள்ல காலக்கெடு விதிக்கிறாங்கன்னாலே அவங்க ஏதோ ஒரு ஐடியாலஜியோட ஒரு பிளானோட தான் அதை செய்யறாங்க. இது அரசியல்ன்றப்போ எல்லா விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் அவங்க யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 நாள் விதிச்ச உடனேயுமே அவருக்கு கம்பல்சரியா ஒரு நாலேஜ் இருக்கும். அத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கவருக்கு அவர் கம்பல்சரியா ஒரு நாலேஜ் இருக்கும். எடப்பாடி இதைதான் செய்வாரு எடுத்த உடனேயும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரை அனைத்து பதவிகள்ல இருந்தும் நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட உறுப்பினரா மட்டும்தான் இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவர் இது யோசிச்சுதான் செஞ்சாரா? அந்த 10 நாள் கெடுன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? 10 நாளுக்கு அப்புறமா அவர் இன்னும் ஆளுங்களை பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஐடியால இருக்காரா? என்ன மாதிரி ஒரு ஐடியால அதை செஞ்சாரு? அது கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். இல்லாட்டி ஒண்ணு அவர் சுயமா செஞ்சிருந்தாலுமே அவர்கிட்ட ஒரு பிளான் பி இருக்கும். இல்ல அவர் யாரு ஒரு தூண்டுதலையால இது செஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். பட் இவ்வளவு சீக்கிரம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவர் நினைச்சிருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா 10 days டைம் கொடுத்தாரு. இதே ஒரு நாள் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கிற மாதிரி அவர் இன்னைக்கே வந்து தூக்கி போட்டு அவர் வந்து பதவியில இருந்து தூக்கிட்டாரு. சோ அதே மாதிரி இவர்கிட்டயுமே ஒரு டைரக்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு 8 வருஷம் இத்தனை சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஆகட்டும், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஆகட்டும், அவர் வந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர்கிட்டயும் ஒரு பிளான் இருந்திருக்கும். சோ இவர் என்ன பண்ணுவாருங்கிறது அவருமே வந்து கணிச்சுதான் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்க முடியாது. இது மரலாவும் சரி, அதுக்கப்புறம் ஒரு கட்சி ரீதியாகவும் சரி, இது வந்து நம்மளை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கு மீடியால இதாண்டு. அதை வந்து எந்த லீடருமே விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா அது ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், யாருமே தன்னை ஒரு வீக்கான லீடர்னு காட்டிக்கிறதுல இதே பண்ண எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம ஒண்ணு இல்லை. ஏன்னா ஒரு RSS பேரணியை வந்து தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் வந்து கொடியரசு துவக்கி வச்சதுக்காக அவர் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா இது 2வது முறை இதே மாதிரி போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு கட்சிக்காகவும் சரி, ஒரு குறிப்பா ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா மக்கள் மத்தியில ஒரு ஃபேமை கெயின் பண்ணி ஓட்டு வாங்கணும் ஒரு கட்டாயமான சுச்சுவேஷன்ல இருக்கப்ப இவரை பத்தியே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த டெசிஷன் சரிதான். இதுக்கு அவர் என்ன பிளான் வச்சிருந்தாலும், அதே மாதிரி 10 நாள் கழிச்சு இவர் என்ன பிளான் வச்சிருந்தாலும் ஐ திங்க் கவுண்டரா இதை வந்து சமாளிச்சுக்கலாம்னு ஒரு இவங்களுக்கு ஒரு வில் இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ 2009 செங்கோட்டையன் அவர்கள் பேசுறப்போ என்ன சொன்னாருன்னா, 2009 நம்ம எடப்பாடி அவர்களை வந்துட்டு அம்மா வந்துட்டு பக்கத்திலேயே வச்சுக்கல, வெளியில இது பண்ணிட்டுதான் வந்து வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒருத்தரா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு இல்லாத ஒருத்தரை எப்படி வந்து சிஎம்மா கொண்டு வந்தாங்க? அது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2009 to 2011 டைம்ல வந்து எனக்கு 2009 மாவட்ட செயலாளர் பதவி வந்து அவரை விலக்கி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2011 அவரையும் பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து உட்கார வச்சது அம்மா ஜெயலலிதா அவர்கள் தானே. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஷஃபிள் நடந்தப்பையும் 2016 அவங்க இறக்குற வரைக்குமே பிடபிள்யூடி மினிஸ்டரா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கன்டினியூ பண்ணாரு. எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரி இல்ல, வாரத்துக்கு வாரம் வந்து அமைச்சரவை மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும், நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சில நிறைய பேட்டியாளர்கள் சொல்ற மாதிரி ஈவன் அதிமுக அமைச்சரா இருந்தவங்களே சொன்ன விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காலையில வெளியே எந்திரிச்சு பார்ப்பேன், செக்யூரிட்டி ஆபீசர் இருந்தா நான் மினிஸ்டரா கண்டினியூ பண்றேன்னு அர்த்தம். வெளியே செக்யூரிட்டி ஆபீசர் இல்லைன்னா
பதவி போகுதுங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல அந்த வச்சிருந்தாங்க. அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருந்தது. அப்ப வரைக்கும் இவரை மாத்தலைன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸோ இவர் வந்து இருந்திருக்காருங்கிறது தான் அர்த்தம். ஏன் இன்னைக்கு இவர் பேசக்கூடிய செங்கோட்டையன் அவர்களே ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த 2011 கேபினெட்ல இவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் கேபினெட்ல இருந்து ரிமூவ் பண்ணி மினிஸ்டர் இல்லாம தான் வச்சிருந்தாங்க. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆனாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மோர் ஓவர் 2016 நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆஸ் அ சீனியர் இவருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த டயத்துல அதை வந்து இவர் யூட்டிலைஸ் பண்ண தயங்கினதுக்கு காரணம் கவர்மெண்ட் சஸ்டெயின் ஆகுமா, ஏன்னா இதே கோத்தூர் மக்கள் வந்து கோத்தூர்ல இருந்து கொத்து கொத்தா எம்எல்ஏ வரப்ப ரோடுல மக்கள் வந்து என்ன மாதிரியா ரியாக்ட் பண்ணி இவங்களை பதவி ஏற்க அமைச்சாங்க அந்த டயத்துலங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலைமையில இருந்து 4.5 years ஒருத்தர் ஆட்சி பண்ணி திரும்பவும் 75 சீட் வாங்கி ஒரு எதிர்கட்சியா தலைவரா வந்து ப்ரூவ் பண்ணி உட்கார்ந்துருக்காருன்னா இதுல வந்து அந்த அந்த அன்சஸ்டைனபிலிட்டியை தாண்டி அவர் விஷனரியா ஓரளவு திங்க் பண்ணி இது கொண்டு போக முடியும்னு நினைச்சு சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காருன்னா ஒரு விஷயம். இப்போ டிடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிதான் நாங்க நினைக்கிறோம் போறோம். அவர் பேட்டி கொடுக்குற விஷயத்துல என்ன சொல்லுவாரு, நாங்க ஒரு துக்குடா கட்சின்ற மாதிரிதான் நாங்க இருந்தோம் இத்தனை நாள். எங்களை மதிக்காதனாலதான் நாங்க என்டிஏல இருந்து வெளியில வந்தோம். நாங்க என்டிஏல இருப்போன்ற மாதிரி என்ன அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களான்ற மாதிரி ஒரு சில கேள்வி எழுப்பினாரு. அது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னா ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏல இருந்து வெளியில வர்றதை அறிவிச்சாரு. இது எல்லாமே வந்துட்டு இவங்களை இங்க இருந்து கலட்டி விட்டு இங்க வந்து மறுபடியும் ஆட்டைய முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏடிஎம்கேன்றது ஒண்ணு வலு இழந்துருச்சு. ஓபிஎஸ் அவர்கள் டிடிஎஸ் அவர்கள் எல்லாம் வெளியில போனப்போ வலு இழந்துருச்சுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ அந்த கண்டென்ட் எல்லாம் போய் அவர் பில்லரை ஸ்ட்ராங்கா போட்டு நான் மட்டும்தான்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டார், பிம்பத்தை உருவாக்கிட்டார். இப்போ மறுபடியும் அந்த ஆட்டையை கலைச்சு பிஜேபி ஏடிஎம்கேவை டோட்டலா உடைச்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க இருக்கவே கூடாது, ஒண்ணு இருந்தா திமுக, இன்னொன்னு ஒரு தேசிய கட்சி, நாங்க மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜில இந்த காய நகர்த்துறாங்களா? இது பிஜேபி மட்டும் இல்ல, இந்த பாயிண்ட்ல அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல வளர்ற கட்சிகள் திமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எல்லாருமே அதை எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு பழவழியோ ஏதோ இந்த ஓல்டு ஓக் பர்ன்ஸ் த நியூ பிளான்ட் சாப்ளிங்ஸ் வந்து குரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பழைய காலத்து மரம் வந்து எரிஞ்சு இல்லாம போறப்ப புது செடிகளுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சிருச்சு, அதே மாதிரி பிஜேபி வந்து அதிமுக ஒரு கட்சி இல்லாம பண்ணிருச்சு. சோ இந்த பிஜேபிங்கிற எதிர்கட்சியோ இல்ல வேற நாம் தமிழரோ தாவேக்காவோ ஏதோ ஒரு கட்சி மக்களோட நம்பிக்கையை கெயின் பண்ணி அவங்க சிஎம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 10 இருந்து 15 வருஷம் ஆகும். அந்த 15 வருஷமும் யார் ஆட்சியில் இருக்க போறோம்? திமுக. ஓகேவா? சோ இந்த 15 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிக்க போற கட்சி பிஜேபின்னு வச்சுக்குவோம். அப்ப 15 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கணும்னா அதுக்கு வந்து எந்த கட்சி போகணும்? அதிமுக. சோ இது வந்து இவங்க இந்த ஒரு கட்சி போறதுனால இவங்க 2 பேருக்குமே லாபம். சோ இவங்க வீக்கன் பண்ணணும்னு 2 சைட்ல இருந்துமே வேலைகள். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா போய் முக ஸ்டாலின் தான் சந்திச்சாரு. அவர் வந்து விலகிட்டு வந்து இப்ப ஒண்ணுமே இல்லையே, ஏன் நேரா போயிட்டு வேற ஒரு அதிமுக தலைவரை போய் சந்திச்சிருந்தாருன்னா ஏன் அவங்க பேசியிருக்காங்க? ஏன் இதே ஒரு செல்லூர் ராஜு அவர்கள் வந்து நாங்க பேசுறோம்னு தான் இருக்கோம். ஏன் பெரிய குளத்திலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடந்த மீட்டிங்ல நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், போகாதீங்க கட்சியை விட்டு போகாதீங்க, நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஆனாலுமே அவர் வந்து இந்த டிசிஷன் எடுத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்குமே அதுதான் அவங்க பண்ணிருப்பாங்க. இவ்வளவு தூரம் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா திரைமறையோட அவங்க எவ்வளவு தூரம் பேசி பார்த்திருப்பாங்க, ஒர்க் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா இதனால ஒரு இழப்பு ஏற்படுதுங்கிறது அவர் தலைவரா அவருக்கு தெரியாம ஒண்ணும் இருக்காது. ஏன்னா ஒரு கிரவுண்ட் தெரிஞ்ச பாலிட்டிஷியன் அவர் வந்து ஒரு 80 தொகுதி 90 தொகுதி பார்த்து அவர் இது பண்ணவர், அவருக்கு தெரியாம இருக்காது. ஸோ இந்த டஃப் டெசிஷனை எடுக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளுனாதான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் பாக்குறேன். அண்டு அது வந்து பார்ட்டியோட ஸ்டெபிலிட்டின்ற வர்றப்ப முதல்ல நமக்கு வந்து எப்படி சொல்றது, உடல்ன்றது ஒன்று சரியா இருந்தாதான் அதுக்கப்புறம் நாளைக்கு ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கட்சின்னு ஒன்று இருந்தாதான் நம்ம நாளைக்கு வந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். அந்த ஸ்டெபிலிட்டியே வந்து ப்ராப்ளம்னு வர்றப்ப இவங்களை சேர்த்துக்கிட்டா அதுவே போயிருங்கிறப்ப எப்படி அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரு? இது வந்து ஒரு தலைவராக பார்க்க வேண்டியது. ஒரு நார்மல் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பாத்தீங்கன்னா
இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு 8 வருஷம் இந்த பவரை வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன், நான் ஏன் விட்டு தரணும்? கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதுதான். இன்னைக்கு வந்து ஏன் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், ஏன் உதயநிதியோட சீனியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, துரைமுருகன் ஆகட்டும், நேரு ஆகட்டும், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் வந்து அந்த பவரை சரி இப்போதைக்கு இவர்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு பையன்கிட்ட மாத்திக்கலாம்னு யாரும் நினைக்கிறாங்களா? நினைக்கிறது இல்ல. ஏன்னா இந்த பவரை ஒய் ஷுட் ஐ கிவ் அப் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட இயல்பு தானே. அதுவும் இல்லாம ஹி சம்வாட் டிசர்விங்கிறது அதுல என்னோட பாயிண்ட். அவ்வளவுதான். இதுதான் ஒரு முக்கியமான காரணம் நம்ம இப்படி பாக்குறதுக்கு.